ஓமலூரில் 1,34,00,000 மதிப்பீட்டில் மின்மயானம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அது பயன்பாட்டிற்கு வராததால் அதிக தொகை கொடுத்து உடல்களை தகனம் செய்யும் அவலநிலை உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் இறந்தவர்களின் உடல்கள் பேரூராட்சி மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அங்கு போதிய இடவசதி இல்லாததால் மின்மயானம் ஒன்று அமைத்து தர வேண்டுமென பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து மின்மயான வளாகத்தில் பசுமை பூங்கா, குளியலறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு ஓமலூரில் மின்மயானம் அமைக்க நிதி ஒதுக்கியது. இதனைத் தொடர்ந்து 1,34,00,000 மதிப்பீட்டில் கட்டுமான பணி நிறைவடைந்தது. ஆனால் ஓராண்டு ஆகியும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இதுவரை வராமல் உள்ளது. இதனால் மயானத்தை சுற்றிலும் முட்புதர்கள் அடர்ந்தும் கட்டிட கதவுகளில் உள்ள கைப்பிடிகள் துருப்பிடித்தும் காணப்படுகிறது. குடிமகன்கள் குடிப்பதற்கு ஏதுவான இடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இப்பகுதி மாறி வருகிறது. மேலும் பொதுமக்கள் இறந்தவர்களின் உடல்களை இந்த மயானத்தில் அடக்கம் செய்ய பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி அளிக்காததால் வேறு வழியின்றி அதிக தொகை கொடுத்து தனியார் நடமாடும் தகன வாகனத்தை கொண்டு உடல்களை எரித்து வருகின்றனர். எனவே பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக மின்மயானத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதே ஓமலூர் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.